ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் 2ல் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான எபிசோடில் இந்த எபிசோடு ஒன்று. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைம் சீசன் 2 எபிசோட் 7. அந்த கடைசி ஸ்ட்ரைக்கு பண்ணால் நம்ம ரீமரோ இறந்துருவான். அப்போ கரெக்டாக அவேக்கன் கிளட்டனி அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்கிறோம். அவளும் குத்தியதா நம்ம ரீமரோவோட சோல் இப்போ கண்டிப்பாக இறந்துருக்கும். பட் ஆனால் இது வந்து ரேம்பேஜ் மோடுக்கு போயிட்டான். இவனோட இவ்வளோ நாள் இவன் சாப்பிட்ட அவ்வளோ மான்ஸ்டர்ஸையுமே மொத்த உருவமாக கொண்டு வந்து இப்போ அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். அவள் இதெல்லாம் நான் ஈஸியாக தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு அட்டாக்கை ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் அந்த அட்டாக் நம்ம ரீமரோ மேலே ஒர்க் ஆகலை. அவன் திருப்பி போயிட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். உடனே அந்த ஹீனட்டா பொண்ணு பொறுமையாக இருந்த வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பிரிட்ஸையும் சமன் பண்ணி அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே அவள் ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறா. அது கிட்டத்தட்ட லேயராக போய் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகுது, அதுவும் அந்த குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே. இதிலேருந்து நம்ம ரீமரோ தப்பிச்சிருவான் அப்படின்னு பார்த்தா நம்ம ரீமரோவை அவள் மொத்தமாக அழிச்சிட்டா. அவ்வளோதான், நம்ம ரீமரோ அழிஞ்சிட்டானா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பினோடனே நம்ம ரீமரோ இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கான். ஆக்சுவலி அவன் பாடி டபுள் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ அவள் போன உடனேயுமே நம்ம ராங்காவால் அந்த ஷேடோக்குள்ளேருந்து வெளியே வர முடியுது. மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கோம். இப்போ தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, மான்ஸ்டர்ஸ் இந்த பேரியருக்குள்ளே வீக்காரு அப்படின்னு சொல்லவும் உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு டைமிங் இல்லை, ஸோ நான் சீக்கிரமாக இதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அவளை பார்த்து சொல்லிட்டு இருக்கவும் அந்த கம்ப்யூட்டர் ஐடியா கொடுக்கும்போது அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணி இவனும் அதே சேம் டைமிங்கில் அட்டாக் பண்ணும்போது பார்த்தா பாடி டபுள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இந்த இடத்துல மறைஞ்சிருந்துருக்கான். அந்த கடைசி அட்டாக் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக தப்பிச்சிருக்க முடியாது. அந்த ஹீனட்டா பொண்ணு என்னதான் மனசில் நினச்சிட்ருக்கா, நான் சொல்ல வரது எதையுமே கேட்காம அவள் பாட்டு இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ராங்கா நீங்கள் தான் மாஸ்டர் என்ன இருந்தாலும் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமருவை பாராட்டுறான். சரி காப்ளின் வில்லேஜ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ சொல்கிறான். பட் ஆனால் எதுவுமே ஆகலை. அப்போ கம்ப்யூட்டர் காப்ளின் வில்லேஜே காணும் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி அங்கே வந்து பேரியர் இருக்கிறதுனால இவங்களோட ஸ்பேஷியல் மேஜிக்கை அது தடுக்குது. உடனே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட்டேஷன் ஆகிறான். அதை அந்த குகை இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுது. சோவேவுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. வெஸ்ட்டாக வந்துட்டு அவனுக்கு ஹீலிங் போஷனை வந்து கொடுத்து அவனை சரி பண்ணுறான். இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னைப் கேட்கும் போதே பார்த்தா காபீரோ வந்துட்டு நான் அனுப்பின ஆளுங்க யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு பேரியர் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு காபீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த பேரியரை கிரியேட் பண்ண ப்ரீஸ்ட்டை தடுக்க போகும்போது தான் சோவேக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காபீரோவோட சிஸ்டர் சொல்கிறா. இப்போ நம்ம சோவே இது எல்லாத்துக்குமே காரணம் கிங்டம் ஆஃப் ஃபேல்மெத் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ நம்ம ரீமரோவும் மற்றவங்களும் அந்த பேரியர் கிட்ட போகிறாங்க. நம்ம ரீமரோ போயிட்டு அதை அனலைசைஸ் பண்ணும்போது பார்த்தா இதில் 2 பேரியர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று வந்து ஆன்டி மேஜிக் பேரியர், அதுக்கு மேலே ஹோலி பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அட்டாக் பண்ண அந்த ஹீனட்டா யூஸ் பண்ண அதே பேரியரா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும் அது மாதிரியே தான், பட் ஆனால் அதுவும் இதுவும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் ரிப்ளை பண்ணுது. இந்த ஹோலி பேரியரை கிரியேட் பண்ணவங்கள நீ பார்த்துக்கோ, உள்ளே இருந்த ஆன்டி மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சோவை பார்த்து சொல்லவும் நம்ம கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் இந்த ரோபை நம்ம கையில் கட்டிக்கிடுவோம், இது வழியாக தாட் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஸ்லைம் அவனுக்கு மேலே ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த பேரியருக்குள்ளே உடச்சிக்கிட்டு போகிறான். அந்த இடம் ரொம்பவே மோசமாக இருக்குது. எல்லா இடமும் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சோன்னு தெரியல அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கான். பார்த்தா குழந்தைங்க எல்லோரும் சேஃபாக இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த லிசர்ட்ஸ்மென் தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கு. லார்ட் ரீமரோ நீங்கள் வந்துட்டிங்களா, நல்ல வேலை நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீகட் வில்லேஜ் சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மற்ற எல்லாரும் அவன்கிட்ட எதையோ சொல்ல வரவும் இந்த ரீகட் போய்த்து தடுக்கிறான். நம்ம ரீமரோ கிட்ட அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ரீமரோ அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா ஒரு பிளாஸ்ட் நடக்குது. பெனிமாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கு ஓடுதான். நம்ம பென்னிமாரோவோ ரோசியஸோ சண்டை போட்டுட்ருக்காங்க. யோம் மயங்கி கீழே கிடக்கிறான். இந்த மியோலான் தான் ஆக்சுவலி அந்த ஆன்டி பேரியர் மேஜிக்கு கிரியேட் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதுனால அவளை பிடிக்க பென்னிமாரோ வந்திருக்கான். ரோசியஸோ யோமும் சேர்ந்து அவனை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ரோசியஸ் கேட்கவும் நான் கோவப்பட்டா நீ தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக பவரை காட்டினதுக்கே இவன் பறந்து போய் விழறான். இப்போ ரோசியஸை பிடிச்சி நம்ம பென்னிமாரோ அடிக்கிறான். நம்ம ரீமரோ கரெக்டான டைமிங்கில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இங்கே நடக்குது அப்படின்னு நம்ம ரீமரோ கேட்கவும் மைலாடு இந்த ஆன்டி மேஜிக் பேரியர்னால நம்ம ஆளுங்க நிறைய பேர் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். ரீகட் அவனை தடுக்கிறான். உடனே சரி நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாம், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மியோலான் தான், அதான் அவங்க 2 பேரும் தடுக்க வந்தாங்க, அதான் அவங்க கூட சண்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ யோம் எந்திரிச்சு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல, பட் ஆனால் மியோலானை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு யோம் சொல்லவும் இது என்னோட பிரச்சனை, நீ போயிரு யோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்ம ரோசியஸும் மயங்கின கண்டிஷனில் நான் கெஸ்ட்டாக வந்தவன் தான், பட் இருந்தாலும் எனக்காக ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். இது எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான், எனக்கு பதில் நீங்கள் தண்டனையாக அனுபவிக்க வேணாம், அந்த கொடூரமான விஷயத்துக்கு நானே பழி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியோலான்னு சொல்லவும் என்னது கொடூரமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ கேட்குறான். அதை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போயிட்டுருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலே பார்த்தா எல்லா இடமும் அவ்வளோ ரத்தம் இருக்குது.
நம்ம ரீமரோ அப்படியே சோகமாக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட நிறைய காப்ளின்ஸ் இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ரீமரோ அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். இங்கே என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அந்த மனுஷங்க அவங்க இறக்கமே இல்லாமல் இவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் மனுஷங்க யாரையுமே நாங்கள் அட்டாக் பண்ணல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒரு காப்ளின் சொல்லவும், நம்ம ரீகட் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் இவங்களை முதல்ல மீட் பண்ணப்போ அப்போ சொன்ன அந்த ரூல்ஸை இவங்க இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்காங்களா? இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமர் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கான். அப்போ அந்த மியோலான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னோட ஆன்டி மேஜிக் பேரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், அப்போ இது எல்லாத்துக்கும் இவா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகும்போது அந்த கம்ப்யூட்டர் இதுக்கு காரணம் அவா பேரியர் இல்லை, அந்த ஹோலி பேரியர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ நார்மல் ஆகுறான். மியோலான் என்ன நடந்தது அப்படிங்கிறத மீட்டிங் ரூமில் வந்து சொல்லு அப்படின்னு நம்ம ரீமரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மெர்ச்சன்ட் அந்த இடத்துக்கு வந்து நானும் அந்த மீட்டிங்கை வரலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ யாருனே தெரியாத அந்த ஒரு 3 பேர் வந்து ஃபைட் பண்ணுது. அதுக்கப்புறமா கிங்டம் ஆஃப் ஃபேல்மியத்துலேருந்து வந்து வீரர்கள் அட்டாக் பண்ணுது. எல்லாத்தையும் பற்றி நம்ம ரீமரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மான்ஸ்டர்ஸ் வீக் ஆகிற அந்த மேஜிக் பேரியர் இருந்ததுனால ஹாக்குராவும் காப்டாவும் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது போக அவங்க போகும்போது எங்கள் ராஜா இன்னும் ஒரு வாரத்தில் வருவார், அவங்களுக்கு கீழே நீங்கள் அடிமையாக மாறிடணும், இல்லைன்னா கடவுளின் பேரில் அவங்க எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். மான்ஸ்டர்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹோலி நைட்டும் ஹோலி சர்ச்சும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த கிங்டம் ஆஃப் ஃபேல்மியத் ஏன் இப்படி வராங்க அப்படின்னு கேட்கவும், உடனே அந்த மெர்ச்சன்ட் வந்து சொல்கிறான், நான் அன்றைக்கி தான் அவங்ககிட்ட சொன்னல, இந்த ட்ரேடிங் பண்ணுறதுனால ஜூரா டெம்பஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் வருது, நம்மளோட ப்ராஃபிட் அந்த கிங்டம் ஆஃப் ஃபேல்மியத்துக்கு லாஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லவும், ஓ அதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ புரிஞ்சுக்கிட்டான். இப்போ நம்ம ரீமரோ உங்கள் நாடான கிங்டம் ஆஃப் ப்ளூமெட்டில் நம்ம அந்த ஃபேல்மியத் கூட சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறத போய் இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுதான். மியோலான் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ கேட்கவும், நான் டீமன் லார்ட் கிளைமனுக்கு கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் டீமன் லார்ட் கிளைமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ நினைக்கிறான். இந்த டீமன் லார்ட் கிளைமனுக்கு வேறு சோழியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜூஸை கையில் வச்சு சுற்றிட்டே இருக்கான், அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த காப்ளின்ஸ்லாம் இறந்ததை பார்த்தோன்னே நம்ம ரீமரோ ரொம்பவே சோகமாயிட்டு ஒரு மாதிரி மாறிடுவான். அந்த மியூசிக்லாம் போட்டு நமக்கு வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் எபிசோட் அது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான எபிசோட். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போகிறதுக்கு இந்த எண்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.